தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ட்ரம்ப் முதல்ல அவர் ஒரு ஆட்சியாளராக, ஒரு அரசியல்வாதியாக, ஒரு டிப்ளமேட்டாக, ஒரு ஸ்டேட்ஸ்மன்னாக அவர் இல்லை. இந்த போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அமெரிக்கா தான் அதுக்கு முடிவு எடுத்தது. அமெரிக்கா தான் அது செஞ்சிட்டது. ஈரான் இதை பற்றி கவலைப்படவே இல்லை. எண்ணெய் வராமல் எல்லா இடத்துலையும் விளையேட்டும் அப்படிங்க. அமெரிக்காவிலையுமே அதிகமான விளையேட்டும். அதனால் எல்லா நாடுகளுக்கும் எண்ணெய் வராமல் இருக்கிற காரணத்தினால எல்லா நாடுகளுமே அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சு. அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் அமெரிக்காவுக்கு கொடுத்துடணும் அப்படின்னாங்க. அமெரிக்காவும் நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னாங்க. இப்போ அந்த கொடுக்குற வேலையெல்லாம் கிடையாது. அதனால தான் ஐநாவுடைய IAEA, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோடைய இன்ஸ்பெக்டர்ஸும் ஈரானுக்கு போய் ஈரானில் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் மூலமாகவே அழிக்கணும். அதை வைத்துக்கொண்டு குண்டுகள் தயாரிக்க முடியாத அளவுக்கு, அதை பயன்படுத்த முடியாத நிலைக்கு அதை கொண்டு வரணும். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பேராசிரியரும் சர்வதேச விவகாரங்களின் நிபுணருமான திரு பெர்னார்ட் சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இஸ்லாமாபாத் மெமராண்டம், ஒரு அமெரிக்கா ஈரான் போருக்கிடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இப்போ கையெழுத்தாகிருக்கு. இப்போ டிஜிட்டலாக கையெழுத்து பண்ணியிருக்காங்க அமெரிக்காவும் ஈரானும். இது ஒரு 3 மாதங்களாக அந்த போர் நடக்கிறதுனால இந்த ஒரு அமைதி ஒப்பந்தம் என்பது எல்லாத்தாலையும் வரவேற்கப்பட்டது. முன்னாடியே இந்த மாதிரி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது, உடனடியே மீறிட்டாங்க அதை. ஆனால் இது 60 நாட்களில் நாங்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை பண்ணுவோம், இது ஒரு இனிஷியல் அக்ரிமெண்ட் தான்ற மாதிரி உலக நாடுகள்லாம் ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க, வார் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ ஒரு சர்வதேச விவகாரங்களோட ஒரு நிபுணராக இந்த ஒரு ஒப்பந்தத்தை பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? இது வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா கிட்டத்தட்ட 4 மாதங்களாக இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்றது. February 28 ஆரம்பித்த போர் இது. தொடர்ந்து இந்த போர் மிகப்பெரிய அளவில் உலக பொருளாதாரத்தை பாதித்திருக்கின்றது. அதனால் போரில் ஈடுபட்ட நாடுகள் மட்டும் அல்ல, அந்த நாடுகளோடு சேர்ந்திருக்கிற மற்ற நாடுகள் எல்லாருமே ஒரு போரில் சண்டையிடக்கூடிய நாடுகள் தான் அதனாலுக்கு அதனுடைய அவதிக்கு உள்ளாவார்கள். ஆனால் இதில் இன்றைக்கி உலக பொருளாதாரமே இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கிறதுனால எல்லாருமே இந்த போர் எப்போது முடிவுக்கு வரும் என்கின்றதான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை அது ட்ரம்ப் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார், போர் முடிவுக்கு வருது அப்படின்றாரு. ஒரு நாள் சொல்கிறாரு, அதுக்கு அடுத்த நாளே நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு ஈரானை தாக்க முடியுமோ அதை நாங்கள் தாக்குவோம், ஈரானுக்கு ஒரு பதிலடி கொடுப்போம், ஈரான் இது வரைக்கும் வரலாறில் பார்த்திராத அளவுக்கு நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், அந்த மாதிரி சொல்கிறார். அதனால் இந்த போர் உண்மையிலேயே முடிவுக்கு வருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவர் முந்தானயத்தெல்லாம் சொல்கிறப்ப கூட இந்த போர் முடிவுக்கு வருன்றப்ப கூட எல்லாருமே இது பல தடவை அப்படி தான் சொல்லிகிட்ருக்காரு, இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. இதில் நம்ம கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா, இந்த தடவை அவங்க வார்த்தைகள் உபயோகிக்கிறது MOUன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், முதல் கட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை அவங்க வைஸ் பிரசிடெண்ட் வான்ஸ் தான் இதை பற்றி பேசியிருக்காரு. நேற்று ஃபாக்ஸ் நியூஸ்ட்டை கூட அவர் பேசியிருக்காரு. பேசினப்போ அவர் சொல்லியிருக்காரு, இது 2 நாடுகளுமே நாங்கள் ஏற்றுக்கொண்டுட்டோம். பாகிஸ்தான் தான் இதை மீடியேட் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானோடு சேர்ந்து மற்ற நாடுகள் இவங்கெல்லாம் ரொம்ப கத்தார்லாம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. சவுதி அரேபியா ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. டர்க்கி பெரிய எர்டோஜன்லாம் இந்த பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஈஜிப்ட், இவங்க எல்லாருமே நின்றுருக்காங்க. எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு அமைதி ஒப்பந்தத்தை புரிந்துணர்வு ஒப்பந்தம் இப்பொழுதைக்கு அது 19ஆம் தேதி அன்றைக்கி அது ஒரு ஒப்பந்தமாக மாறி 2 பேரும் என்ன செய்யக்கூடியது அப்படின்றது அப்போது தான் தெரிய வரும். அதனால் இப்போதைக்கு நம்ம பார்க்கும்பொழுது இந்த போர் அந்த இதுலேயே புரிந்துணர்வு ஒப்பந்தத்துலேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இந்த போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். இனிமேப்பட்டு இராணுவ தாக்குதல் என்பது அமெரிக்கா ஈரான் மேலே செலுத்தாது, ஈரானும் சுற்றி இருக்கிற நாடுகளோடும் அமெரிக்கா மீதும் தாக்குதல் நடத்தக்கூடாது என்பது தான் முதல் கட்டத்தில் அவங்க இப்போதைக்கு ஏற்றுக்கொண்ட ஒன்று. சார் சொன்னாலே 2 விஷயம் சார். ஒன்று இந்த 3 மாத காலத்தில் ட்ரம்ப்
ஈரானையே அழிச்சிருவேன், ஈரானோட நாகரிகமே வந்து நிர்மூலமாக்கப்படும்னு சொல்லிட்டுலாம் பல எச்சரிக்கைகள்லாம் கொடுத்ததை பார்த்தோம் நம்ம. அப்போ திடீர்னு இந்த மைண்ட் செட்டுக்கான சேஞ்ச் என்ன, திடீர்னு ட்ரம்ப்போட மாற்றத்திற்கு அறிகுறியாக வந்து அவருடைய உள்நாட்டு அரசியல் அழுத்தம் எடுத்துக்கலாமா, இல்லை பல நாடுகளும் சேர்ந்து அழுத்தம் கொடுக்குறாங்க? முக்கியமாக வந்து ஏன்னா அவர் இஸ்ரேலையே பகைத்து கொண்டு இந்த ஒப்பந்தத்தை வந்து ட்ரம்ப் கொண்டு வரார். ஏன்னா இஸ்ரேலை எதிர்க்கிறாங்க இந்த ஒப்பந்தத்தை பற்றி. அப்போ அதையும் தாண்டி பார்க்கும்போது நீங்கள் சொன்னது போல் டர்க்கி, சவுதி, அப்புறம் ஈஜிப்ட், கத்தார் போன்ற நாடுகளோட அழுத்தத்தின் காரணமாக கூட ட்ரம்ப்போட மனமாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஏன்னா இந்த போர் ஆரம்பித்தப்பயே நம்ம பார்த்தோம்ல, எப்போ வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை தாக்குனாங்களோ, அவர் அலி கமீனியை கொண்டாங்க 28ஆம் தேதி அன்னைக்கு. அதில் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரானுடைய பதிலீர்ப்பு வந்து எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் இருக்கின்றதோ, கப்பல் தளங்கள் இருக்கின்றதோ, விமான தளங்கள் இருக்கின்றதோ, அது எல்லாத்தையும் தாக்க ஆரம்பித்தாங்க. குவைத் அடி வாங்குச்சு, கத்தார் அடி வாங்குச்சு, இந்த மாதிரியான நாடுகள் எல்லாருமே அடி வாங்க ஆரம்பித்தாங்க. துபாயிலெல்லாம் வந்து ஏர்போர்ட்லேயே வந்து இது விடுறது, அந்த மாதிரிலாம் யூஏஇலாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணாங்க. அதனால் வந்து அவங்க எதிர்பார்க்காத ஒன்று என்னன்னா, ஈரான் வந்து மற்ற நாடுகளை தாக்கும் என்றோ அப்படி இல்லாட்டி ஈரான் வந்து அமெரிக்க இராணுவ தளங்களையும் வந்து கப்பல் தளங்களையும் அவங்க வந்து எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தும். ஈரான் வந்து ஒரு 10 ஆண்டு காலமாகவே அவங்க வந்து மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் தயாரிச்சு அவங்க வந்து எல்லாத்துக்குமே தயாராக இருந்தாங்க. போருக்கு வந்து அவங்க தயாராக இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு நாடாக ஆயிட்டாங்க. அவங்க வந்து பல ஆண்டு காலமாக அவங்க வந்து இந்த ஒரு பொருளாதார நெருக்கடியை அவங்க வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்தில் வந்து ஈரான் வந்து ஒரு போருக்கு வந்து ரெடியாக தான் நின்றுட்டு இருந்தாங்க. அதனால் இந்த இது வரவும் அவங்களுடையது. அதனால் வந்து அமெரிக்கா வந்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அழுத்தம் வந்து மற்ற நாடுகளிடமிருந்து மிக அதிகமாக ஆரம்பிச்சு. ஒன்று வந்து டைரெக்டாக அஃபெக்ட் ஆன கத்தார், இந்த மாதிரி வந்து அரபு நாடுகள் எல்லாமே, வளைகுடா நாடுகள் எல்லாமே, அவர்கள் வந்து நாங்கள் தாக்கப்படுகின்றோம், எங்களுடைய பொருட்கள், எங்களுடைய உடைமைகள் எல்லாமே வந்து பாழாகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த அழுத்தம் ஒன்று. ஏன்னா வந்து கத்தாரில் வந்து அந்த எல்பிஜி தயாரிக்கிற இடத்துல இப்போ இது போட்டாங்க, அதை வந்து எல்பிஜி தயாரிக்கவே முடியல. அதனால தான் இந்தியாவுக்கு வர எல்பிஜியும் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. இது வந்து கத்தாரில் நடந்தது. அரம்கோவில் வந்து சவுதி அரேபியாவில் போட்ட இதில் வந்து அவங்களால ஆயில் உற்பத்தி பண்ண முடியல. அதுதான் இன்றைக்கி இருக்கிறதுலே பெரிய ஆயில் ஃபீல்டு வந்து அரம்கோ தான் சவுதி அரேபியாவில். அது மேலே வந்து தாக்குதல் நடத்தினால, ஈரான் தாக்குதல் நடத்தினால அங்கே ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இது வந்து டைரெக்டாக பாதிக்கப்பட்டவங்க. இன்டைரக்டாக பாதிக்கப்பட்டவங்க பொருளாதாரத்தில் எண்ணெய் வராமல் எல்லா இடத்துலையும் விலையேற்றம், இன்க்ளூடிங் அமெரிக்காவிலையுமே வந்து அதிகமான விலையேற்றம். அதனால் எல்லா நாடுகளுக்கும் வந்து எண்ணெய் வராமல் இருக்கின்ற காரணத்தினால எல்லா நாடுகளுமே அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பித்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பதவிக்கு வந்ததுலேருந்து என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, டேரிஃப் நான் வந்து 25 ஆக்குவேன், 50 ஆக்குவேன் அப்படின்னா டேரிஃபை வச்சுக்கிட்டு தான் அவர் எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருந்தார். இப்போ டேரிஃபே அவர் பேச முடியாத அளவுக்கு வந்து பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு விட்டது. அதனால் எல்லாரும் சேர்ந்து ஒரு கொடுத்த அழுத்தம் ஒன்று. ரெண்டாவது அழுத்தம். மூணாவது, நீங்களும் குறிப்பிட்டபடி அமெரிக்காவில் இன்றைக்கி நடக்க இருக்கிற, இப்போது இந்த ஆண்டு நடக்க இருக்கின்ற தேர்தல், 2 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து அமெரிக்காவில் வந்து தேர்தல். அது வந்து இந்த ஆண்டு 435 உறுப்பினர்களை வந்து கீழே வைக்க அவங்க வந்து தேர்ந்தெடுக்கணும். ஒரு 1/3, ஒரு 33-34 செனேட்டர்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கணும். இப்போ மட்டும்தான் இவருக்கு அதிபருக்கு வந்து அமெரிக்க அதிபருக்கு ட்ரம்ப்புக்கு வந்து 2 அவையிலையும் ஒரு சின்ன மெஜாரிட்டி, ஸ்லைட் மெஜாரிட்டி, ரிப்பப்ளிக்கன் குடியரசுக் கட்சி முதல் தடவையாக 2 அவையிலையுமே ஒரு சின்ன மெஜாரிட்டி வச்சுருக்குறாங்க. அதுலேயுமே கிராஸ் ஓட்டிங் இப்போ நிறையா நடந்துகிட்ருக்கு. அவருக்கு எதிராகவே ரிப்பப்ளிக்கன்ஸ் வந்து இப்போ ஓட்டு போட்டுட்ருக்குறாங்க. பல மாநிலங்களுடைய கவர்னர்களும் இன்றைக்கி எலெக்ட் பண்ணப்பட போகிறாங்க. கலிஃபோர்னியாவிலலாம் இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது. அதனால் வந்து உள்நாட்டில் வந்து அவருக்கு வந்து பேர் வந்து இப்போ ரொம்ப கெட்டு, ஒன்று வந்து விலையேற்றம், ரெண்டாவது வந்து இந்த போர் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு போராக இருக்கின்றது. அதனால் இந்த எலெக்ஷனில் அவர் வின் பண்ணி இன்னும் 2 ஆண்டுகள் அவருக்கு வந்து அமைதியாக இருக்கணும்னு சொன்னால், அவர் வந்து இப்போதைக்கு முடித்தாதான் இனிமேப்பட்டு நான் வந்து அமைதியை கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு ஒரு 6 மாத காலம் அவர் வந்து தீவிர பிரசாரம் செய்தால் தான் அவர் வந்து திரும்பியும் பதவிக்கு வர முடியும். அதனால் இந்த அழுத்தங்கள்லாம் இருந்த காரணத்தினால்தான் அமெரிக்கா வந்து இந்த போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அமெரிக்கா தான் அதுக்கு முடிவு எடுத்தது. அமெரிக்கா தான் அது செஞ்சிட்டு இருந்துச்சு. ஈரான் இதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஈரான் வந்து நாங்கள் எவ்வளோ தாக்குதலை பார்த்துருக்கோம், அதனால் நாங்கள் வந்து இந்த தாக்குதலை இன்னும் கூட நீண்ட நாட்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு தேவையானதை நாங்கள் வந்து பெற்றுக்கொள்வோம் அப்படின்றதுல அவங்க தெளிவாக தான் இருந்தாங்க. ஆனால் அமெரிக்காவும் அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணுற நாடுகளும் தான் இந்த போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இப்பொழுது அந்த முடிவை எடுத்திருக்கிறார்.
சார் நீங்கள் சொல்கிறது போல் அதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா முக்கியமான கருத்துக்கள்லாம் பகிர்ந்துருக்கீங்க. இப்போ நம்ம பேசுகிற டைமில் வந்து G7 மாநாடும் போயிட்டுருக்கு சார். ஃப்ரான்ஸில் வந்து முக்கியமான தலைவர்கள் சந்திக்கிறாங்க, அதில் ட்ரம்ப்பும் சந்திக்கிறார், அந்த மாநாட்டில் கலந்துக்கிறார். ஆனால் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்னென்னா, இவ்வளோ பெரிய முக்கியத்துவமான ஒப்பந்தத்தை வந்து எதற்காக அமெரிக்கா வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டுறாங்க, ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க? ஏன்னா ஒப்பந்தமே வந்து 1.5 பக்கம் தான் சொல்கிறாங்க, 14 இது மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் யாருமே ஈரான் தரப்பில் இருந்தோ சரி, அமெரிக்காவில் இருந்தோ சரி, அஃபிஷியலாக வந்து ஒப்பந்தங்களை பற்றி முழுமையாக நட்பு நாடுகள்ட்டையும் ஆகட்டும், உலகத்துக்கும் ஆகட்டும் வெளிப்படையாக சொன்ன மாதிரி தெரில. இவ்வளோ முக்கியத்துவமான ஒப்பந்தத்தை எதற்காக அமெரிக்கா வந்து இவ்வளோ சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறதா பார்க்குறீங்க? அதாவது இது வந்து ஒரு ஒப்பந்தம் அப்படின்றப்ப சாதாரணமாக வந்து 2 நாடுகளும் 2 நாட்டு தலைவர்களும் சேர்ந்து நின்று கையொப்பமிட்டு அதை வந்து ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் டிவிக்கெல்லாம் காமிச்சு அப்படி செய்கிறது தான் ஒப்பந்தம் அப்படின்றது. அதனால் இது வந்து அதனால தான் வந்து அந்த ஒப்பந்தம் வந்து 19ஆம் தேதி ஜெனீவாவில் நடக்க போகுது. அதுக்கு ட்ரம்ப் போகிறாரு. அதனால் கட்டாயமாக வந்து ஈரான் சைட்லேருந்தும் வந்து இந்த புரிந்து உணர்வு ஒப்பந்தத்தை வந்து ஈரான் சைடில் இது பண்ணது வந்து சைன் பண்ணது வந்து ஸ்பீக்கர் தான் பண்ணிருக்காரு. அதனால் வந்து அநேகமாக அவர் போவார், அப்படி இல்லாட்டி வெளியுறவு அரகாட்சி வந்து போவார், அங்கே போவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனால் வந்து இவங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்று சொல்லி ஒரு 1.5 பக்கம் என்று சொல்லி அதில் இருந்த இதை வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் இப்போ சொல்லிட்டாங்க. ஓரளவுக்கு அதில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இன்றைக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பத்திரிகைகள் அதில் என்ன இருக்குன்றதை கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க, என்ன தான் அதில் இருக்குது அப்படின்றது. அதில் வந்து ஒரு மாதிரி வந்து போர் வந்து முடிவுக்கு வருகின்றது, இனிமேப்பட்டு தாக்குதல் நடத்தப்படாது, இன்னும் ஒரு 60 நாட்களில் வந்து நம்ம 2 பேரும் உட்காந்து டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அப்படின்றாங்க. அதாவது வந்து போர் முடிஞ்சிருச்சு, நம்ம 2 பேரும் இனிமேப்பட்டு யாரையும் தாக்க மாட்டோம், நீங்கள் எங்களை தாக்கக்கூடாது, நாங்கள் உங்களை தாக்க மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த நியூக்ளியர் டீலை பற்றியும், அதுக்கப்புறம் ஈரானுடைய முடக்கி வைக்கப்பட்ட சொத்துக்கள், அவங்களுக்கு தான் அந்த எக்கனாமிக் சாங்ஷன் இருந்ததுனால பொருளாதார தடையில் வந்து கிட்டத்தட்ட 24 பில்லியன் US டாலருடைய சொத்து வந்து முடங்கி இருக்கின்றது. அதில் வந்து பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே 12 பில்லியன் கொடுக்க வேண்டும் என்று ஈரான் சொல்லியிருக்கிறது. அது ஏற்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் நம்மளுக்கு தெரியல அந்த 12 பில்லியன் கொடுத்துட்டு தான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அதனால் அந்த முடக்கி வைக்கப்பட்ட சொத்துக்களை வந்து வெளியே கொண்டு வரணும், 24 பில்லியன், அதில் 12 பில்லியனை நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுங்க, மீதியை நம்ம பேசலாம். அப்போ அந்த டீட்டெயில்ஸ் பற்றி பேசணுன்றதை வான்ஸ் வந்து சொல்லியிருக்கார். 2வது வந்து அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம். அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பற்றி இன்றைக்கி வந்து அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவும் IAEA இருக்குல்ல, இன்டர்நேஷ்னல் அட்டானமிக் எனர்ஜி ஏஜென்சி இன்ஸ்பெக்டர்ஸும் ஈரானுக்கு போய் அங்கே வந்து செறிவூட்ட யுரேனியத்தை எடுத்து அதை அவர்களை வைத்து கொண்டே அழிப்பது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி வந்து ஏன் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படலை அப்படின்னா, அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வந்து ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்துடணும் அப்படின்னாங்க. அமெரிக்காவும் வந்து நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னாங்க. இப்போ வந்து அந்த கொடுக்குற வேலையெல்லாம் கிடையாது. அதனால தான் வந்து ஐநாவுடைய IAEA இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோடைய இன்ஸ்பெக்டர்ஸும் அமெரிக்காவிலேருந்து நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டும் ஈரானுக்கு போய் ஈரானில் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் மூலமாகவே அழிக்கணும், அங்கே வந்து அழிச்சிடணும், அதை வைத்துக்கொண்டு குண்டுகள் தயாரிக்க முடியாத அளவுக்கு, அதை பயன்படுத்த முடியாத நிலைக்கு அதை கொண்டு வரணும் அப்படின்றத இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதை வந்து இன்றைக்கி ஈரான் வந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அது வந்து எங்கள்கிட்ட நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அவங்களுடைய ஒரு இதை வந்து அவங்கள வந்து குறைத்து மதிப்பிடவில்லை. அதனால் ஈரான் வந்து ரொம்ப டிக்னிஃபைடாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், ஆனால் வந்து இந்த மாதிரியாக இருந்தால் தான் நாங்கள் ஒத்துப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால் அது ஒன்று. 3வது ஹார்முஸ் நீரிணையில் வந்து அந்த கப்பல்கள் போக்குவரத்தை தான். இதில் என்ன ஆச்சுன்னா, ஹார்முஸ் நீரிணையில் வந்து 2வது தடவை இந்த ஏப்ரல் மாதம் வந்து முதல் போர் நிறுத்தம் வந்துச்சு. அந்த போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் வந்து அமெரிக்கா என்ன பண்ணிடுச்சுன்னு சொன்னால், ஒரு நேவல் பிளாக்கேட் இல்லை, கப்பல் முற்றுகையை அமெரிக்கா வந்து முன்னெடுத்து விட்டது. இந்த கப்பல் முற்றுகையில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், இந்த கப்பல்கள் எதுவுமே வந்து ஈரானிய துறைமுகத்தை அவங்க வந்து ரொம்ப கண்காணிக்க ஆரம்பித்தாங்க. அமெரிக்க கப்பல்கள் வந்து ஈரானிய துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் வெளியேறாமலும், அப்போ ஈரானிய துறைமுகத்துலேருந்து வெளியேறுதுன்னா ஆயிலோடு வெளியேறுதுன்னு அர்த்தம், எங்கேயோ ஒரு இடத்துல ஆயில் போகுதுன்னு அர்த்தம். ஆமாம், அதே போல் வந்து கப்பல்கள் உள்ளே வந்தாலும் இவர்களுக்கு தேவையான பொருட்களை ஏற்றி கொண்டு வந்து ஈரானுக்கு வந்து இது கொடுத்துட்ருக்காங்க, ஆக்சிஜன் அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது அர்த்தம். அதனால் இந்த 2 விதமான கப்பல்களையும் இன்றைக்கி வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க, கண்காணிக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஷிப் மூமெண்ட்டை இது பண்ணுறதை வச்சுக்கிட்டே அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இப்போ வந்து அதை வந்து ஒட்டுவிட வேண்டும் என்று ஈரான் கேட்டிருந்துச்சு. அதை வந்து உடனடியாக இன்றைக்கி இவர் சொல்லியிருக்காரு, ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, உடனடியாக
அதை வந்து இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் கூட நாங்கள் வெயிட் பண்ணல. உடனடியாக அமெரிக்கா வந்து அந்த கப்பல் முற்றுகையை விட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு 19ஆம் தேதிக்கு அப்புறம் ஹோர்முஸ் நீரிணை திறந்து விடப்பட்டு எல்லா கப்பல்களும் இனிமேப்பட்டு ஃப்ரீயாக அதில் வந்து போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சார், இது ஒரு பெரிய நம்பிக்கையான கருத்தாக பார்க்கலாம் சார். ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து அதனோட முடக்கத்தினால அதை வந்து ஈரான் ஆயுதமாக மாற்றிட்டாங்க. அது ஆயுதமாக மாற்றி தான் வந்து கப்பல் போக்குவரத்தை முடக்கினாங்க. அதனால் வந்து ஒரு பெரிய பிரச்சனை நம்மளோட வீடு வரைக்கும் வந்துச்சு. ஏன்னா எல்பிஜி தட்டுப்பாடு, பெட்ரோல் விலையேற்றம்லாம் பார்த்தோம் நம்ம. ஆனால் இதில் இந்த டீலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்ன சொல்கிறாங்கன்னா சார், இப்போ ஒரு பக்கம் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக வந்து எந்த விதமான டோல் கட்டாமல் எல்லா கப்பல்களும் போகலான்ற மாதிரி சொல்கிறார். ஆனால் ஈரான் தரப்பில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, நாங்கள் டோலெல்லாம் விதிக்க மாட்டோம், ஆனால் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் சார்ஜ், நம்ம ஜிஎஸ்டி போடுற மாதிரி அவங்க ஒரு சார்ஜ் போட்டு ஃபீ வசூலிக்குவோம் அப்படின்ற மாதிரி ஈரானில் சொல்கிறாங்க. அந்த ஃபீ வசூலிச்சா ஃபீ கட்டினா மட்டும்தான் கப்பல் போக முடியுன்ற மாதிரி ஈரான் தரப்பில் சொல்கிறேன். ஸோ இந்த டீலில் வந்து இந்த ஒரு முக்கியமான ஃபேக்டரே வந்து தெளிவில்லாமல் இருக்கிறதுனால இது உறுதித்தன்மை இல்லாமல் இருக்கோ அப்படின்ற கேள்வி எழுதலை சார் இந்த டீலில். அதாவது வந்து ஹோர்முஸ் நீரிணை வந்து திறந்து விடப்படும், அதில் வந்து கப்பல் போக்குவரத்து நடக்கும் அப்படின்றத வந்து உறுதி செய்திருக்காங்க. அது வந்து 19ஆம் தேதியிலேருந்து தான் வந்து அந்த கப்பல் போக்குவரத்து வந்து அந்த ஹார்முஸ் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து இந்த கடற்கன்னிகள்லாம் வச்சுருக்காங்க, அதனால் வந்து அதெல்லாம் வந்து வெளியேற்றப்பட வேண்டும், எடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாட்டி இந்த பெரிய சரக்கு எண்ணெய் கொண்டு வர்ற கப்பல்கள் வந்து அதில் மாட்டிக்கும். அது ஒன்று. இன்னொன்று வந்து பாதுகாப்பாக செல்ல வேண்டும். அப்போ அமெரிக்கா வந்து அந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இல்லாட்டி ஈரான் அந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போ தான் அந்த கன்னி வெடியிலிருந்து அவர்கள் மாட்டாமல் வந்து அந்த கப்பல்கள் வரும். அதனால் இந்த போல் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் உட்காந்து பேசிக்கிறோம் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த நீரிணையில் வந்து நாங்கள் பணம் வாங்குவோம் என்று முதல்ல சொன்னது, டோல் வாங்குவோம், இப்போ வந்து ஒரு ஃபீஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஈரான் வந்து அதை வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி வச்சுருக்காங்க. அதை எதுக்காக ட்ரம்ப் கார்டாக வச்சுருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த பொருளாதார தடையில் நான் குறிப்பிட்டேன்னா 24 பில்லியன் US உடைய சொத்துக்கள் வந்து அவங்களுக்கு பணங்கள் வந்து முடக்கி வைக்கப்பட்டிருக்குது. இது இப்போ இந்த 60 நாட்களில், இந்த போர் ஆரம்பித்த 4 மாதங்களில் இல்லை, இது வந்து பல ஆண்டுகளாக அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கி வைக்கப்பட்டு அவங்களுடைய பணங்கள் எல்லாத்தையும் வந்து எந்த பேங்க்லேருந்து எடுக்க விட முடியாமல் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அதில் உடன்பாடு ஏற்பட்டு இந்த பணங்கள்லாம் கொடுக்கப்பட்டு விட்டால் அவங்க வந்து இதை வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. அது வந்து என்ன, சர்வதேச சட்டமே இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து இப்போ கப்பல்கள் வந்து எல்லா கடல்களிலும் தங்கு தடையின்றி போயிட்டு வர்றது தான் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லா. அதை யாருமே தடுக்க முடியாது. அதனால் அதுக்கு உட்பட்டவர்கள் தான் ஈரானியர்களும். அதனால் அதுக்கு அவங்க டைமை ஒப்புத்துப்பாங்க. அதை ஏன் ட்ரம்ப் கார்டாக வைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை செலுத்துங்கள், எங்களுக்கு வர வேண்டிய சொத்து முடக்கத்தை. சார், இப்போ இதில் பாகிஸ்தானோட ரோல் பற்றி பேசும்போது நீங்கள் முன்னாடியே சொன்னது போல் பாகிஸ்தான் தான் மீடியேட் பண்ணாங்க. அந்த இஸ்லாமாபாத் மெமரண்டம், அந்த ஒப்பந்தமே வந்து அந்த தலைநகர் பேரில் தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் தலைமையில் தான் 2 நாடுகளும் வந்து சைன் பண்ண போகிறாங்க ஜெனீவாவில். இப்போது இதை எப்படி இந்தியா அணுகணும்? ஏன்னா பாகிஸ்தான் என்பது இந்தியாவுக்கு ஒரு பகைமையான நாடு. இந்த பகுதியில் வந்து பாகிஸ்தான் ஒரு பெரிய ஒரு சக்தியாக உருவாகிறத இந்தியா வந்து எப்படி அணுகணும்? இந்த மெமராண்டத்தை இந்தியா வந்து எப்படி கையாளணும்னு பார்க்குறீங்க? முதற்கட்டமாக நம்முடைய பிரதமர் இதை வரவேற்றிருக்கிறார். ஏன்னா இந்தியா வந்து பொருளாதாரத்தில் வந்து நம்முடைய பொருளாதாரமே வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருந்தோம். ஓரளவுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம்ன்றதுனால நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். இருந்தாலும் வந்து இந்த அக்டோபர்லேருந்து ஜனவரி மாதம் வந்து நம்மளுக்கு பயிர்கள்லாம் வைக்க வேண்டிய காலம். அந்த சமயத்தில் வந்து யூரியா வேணும், அதுக்கெல்லாம் வேண்டிய அந்த நேச்சுரல் கேஸ் எல்லாம் இருந்தால் தான் யூரியா தயாரிக்க முடியும். அதெல்லாம் வந்து இப்போ தான் நம்மளுக்கு வரும். அதனால் சரியான ஒரு காலகட்டத்தில் இந்த இது வந்து முடிந்து விட்டது என்று நாம் பார்க்கலாம். இஸ்லாமாபாத் வந்து முதலேருந்தே அவங்க வந்து இந்த ரோலை ப்ளே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா வந்து இஸ்லாமாபாத்தை பொறுத்த வரைக்கும், பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இஸ்ரேலோட உறவே வச்சுக்கல. அவங்க இஸ்ரேலை வந்து அவங்க வந்து ஒரு எதிரி நாடாகவே பார்த்தாங்க. அவங்க இஸ்ரேலை வந்து ஒரு எதிரி நாடாகவே பார்த்து அவர்களோட எந்த விதமான உறவும் வைத்துக்கொள்ளாத காரணத்தினால ஈரானுக்கு பாகிஸ்தான் மேலே நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் அவங்க வந்து பாகிஸ்தானை ஒரு மீடியேட்டராக அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இன்னொன்று வந்து பாகிஸ்தானும் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட நாடு. இந்த பொருளாதாரத்தில் வந்து இப்போ ஈரான் மேலே போரில் வந்து எண்ணெயெல்லாம் நம்மளை விட டிபெண்டன்சி ஜாஸ்தி வந்து பாகிஸ்தானுக்கு ஈரான் மேலே. அதனால் வந்து அவங்களுக்கு அதுவும் இருந்துச்சு. அவங்களுடைய பொருளாதாரமும் வந்து சீர்குலைந்திருக்கிற ஒரு நேரத்தில், அவங்க வந்து IMF வேர்ல்ட் பேங்க்கில் பெரிய லோன் வாங்கியிருக்கிற நேரத்தில்,
அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு இதுன்றது வந்து ஒரு பெரிய பொருளாதார சீரழிவை வந்து கொண்டு வந்து விடும்ன்றதுக்காக தான் இந்த போரே. அதனால் எக்கனாமிக் ரீசனும் சரி, பொலிட்டிக்கல் ரீசனும் சரி அவங்களுக்கு இருந்தாங்க. இன்னொன்று வந்து சைனா அவங்களுக்கு க்ளோஸராக இருக்காங்க. எப்படி வந்து நமக்கு அமெரிக்கா வந்து ஓரளவுக்கு நெருங்கிய ஒரு நாடாக இருக்கின்ற மாதிரி சைனா அவங்களுக்கு ஒரு நெருங்கிய நாடு. அதனால் சைனாவும் ஈரானும் நட்பு நாடுகள். அதனால் அந்த விதத்தில் வந்து பாகிஸ்தானுக்கு இந்த ரோல் ப்ளே பண்ணுறது வந்து ஈஸியாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து மற்ற நாடுகள் எல்லோரும் நம்ம பார்த்தோம்னா எஜிப்டு, டர்க்கி, கத்தார், சவுதி அரேபியா, இவங்க எல்லாருமே வந்து ஓஐசி, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸில் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதில் பாகிஸ்தானும் ஒரு மெம்பர். அதனால் அவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால இதை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. இன்னொன்று வந்து அவங்க அந்த வெஸ்ட் ஏஷியாவை வந்து ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்த்தாங்க. ஏன்னா இதில் வந்து இஸ்ரேல் இருக்குது. அதனால் வந்து இஸ்ரேலை எல்லா நாடுகளுமே, அது இஸ்ரேல் உருவானப்போ அந்த நாட்டை எதிர்த்த நாடுகள் இவங்க எல்லாமே, எகிப்தாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், பஹ்ரைனா, எல்லா நாடுகளுமே எதிர்த்தாங்க. அப்புறம் தான் ஒவ்வொரு நாடாக அவரோட வந்து இணக்கமாக போக ஆரம்பித்தார்கள். கடைசியாக சவுதி அரேபியா கூட இணக்கமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது இந்த போருக்கு முன்னாடி, காசா போருக்கு முன்னாடி, 2023 அக்டோபருக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது. ஏன்னா டைரக்ட் ஃப்ளைட்டு யுஏஇக்கெல்லாம் போட்டாங்களே, இதுலேருந்து டெல் அவீவ்லேருந்து, இஸ்ரேலேருந்து, அந்த அளவுக்கு வந்து உறவுகள் மேம்பட தொடங்கின. அதனால் வந்து இப்போ இஸ்ரேல் வந்து மற்ற நாடுகளோடு இணக்கமாக இருக்க வேண்டும். இன்னொன்று பலஸ்தீனம் உருவாக வேண்டும். அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் சொல்கிறோமே, 2 நாடுகள் உருவாக வேண்டும் என்பதில் இன்றைக்கி எல்லா நாடுகளுமே அதை வந்து இங்கிலாந்து ஏற்றுக்கொள்ளிச்சு. இந்த காசா போர் நடந்துட்டு இருக்கும்போது ஃப்ரான்ஸ் ஏற்றுக்கொண்டு விட்டது, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். எல்லா நாடுகளும் ஏற்கொண்ட நிலையில் இன்றைக்கி வந்து பலஸ்தீனம் உருவாக வேண்டும். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இவங்க எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து நின்று இன்றைக்கி இந்த ஈரானுக்கு வேண்டிய ஒரு பெரிய ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஈரானுக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய செய்தி என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு இணக்கமாக நீங்கள் இருந்தீங்கன்னா தான் நம்ம வந்து பலஸ்தீனத்தை உருவாக்க முடியும். வந்து நீங்கள் மட்டும் வந்து ஒரு நாட்டை தாக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வராது. அதனால் இது வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு இது வந்து அழைத்து செல்லக்கூடியதாக, பலஸ்தீனத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதாக இது இருக்கணும். அதனால் இமீடியட் ரிசல்ட்ஸும் இருக்குது, இதுக்கு வேண்டிய லாங் டேர்மும் இருக்குது. சார், இஸ்ரேல் பற்றி பேசும்போது முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இஸ்ரேல் தான் வந்து இந்த 3 மாத போரில் அமெரிக்கா உள்ளே இழுத்துட்டு வந்துட்டாங்க, நேத்தன்யாகு தான் வந்து ட்ரம்ப்பை கூட்டு வந்து இந்த மாதிரி ஈரானை தாக்க சொன்னதாகவும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க. ட்ரம்ப்புமே வந்து நேத்தன்யாகு சொன்னதை நம்பி இந்த மாதிரி தாக்குதல் இறங்கிட்டாருன்ற மாதிரி உள்நாட்டிலே பல குற்றச்சாட்டுகள் எழுப்புனாங்க. இப்போ இடைப்பட்ட நாட்கள் கூட நேத்தன்யாவுக்கும் ட்ரம்ப்புக்குமே கூட டேர்ம் சரியில்லாமல் இருந்தது. ஏன்னா நேத்தன்யாகு தொடர்ந்து தாக்குனாரு, ட்ரம்ப்போட இதை கேட்காம தாக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த ஒப்பந்தம் வந்ததுக்கப்புறம் கூட இந்த ஒப்பந்தம் வந்து ஈரானை தாண்டி லெபனான் போன்ற நாடுகள்லையும் செல்லுபடி ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேல் தொடர்ந்து லெபனானை தாக்குற சமயத்தில் இந்த ஒப்பந்தம் வந்ததுனால இது வந்து தாக்குதலை குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்படுது. இப்போ இஸ்ரேலோட ரோல் என்னவா இருக்கும், நேத்தன்யாகுவோட ரோல் என்னவா இருக்கும், மீண்டும் இந்த தாக்குதலை மீண்டும் தொடங்குவாரா, இல்லை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவர் தாக்குதலை நிறுத்த வாய்ப்பு இருக்கா, இல்லை ட்ரம்ப்பை மீறி செயல்பட வாய்ப்பு இருக்கா நேத்தன்யாகுவால்? இந்த போரில் வந்து ஒருத்தர் வந்து இன்றைக்கி எக்ஸ்போஸ் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால் அது நெத்தான்யாகு தான். அவர் தான் வந்து இந்த போரினுடைய அடிப்படை காரணம் என்பதை வந்து இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாருமே இன்றைக்கி தெரிந்து கொண்டு விட்டார்கள். ஏன்னா அவர் தான் வந்து இந்த 2023 காசா தொடக்கத்துலேருந்தே அவர் வந்து ஹமாஸ் எதிரி, ஹெஸ்புல்லா எதிரி, ஹவுதீஸ் எதிரி, இவங்க 3 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுறது ஈரான் தான். ஈரான்னா இவங்க 3 பேரையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க 3 பேருக்கும் வேண்டிய ஆயுதங்களை கொடுக்குறாங்க, பணங்களை கொடுக்குறாங்க. அதனால் ஈரானை தாக்க வேண்டும் என்று. அதனால் ஈரானை போன ஜூன் மாதம் 10 நாள் போர் தாக்கிட்டாங்க. நதான்ஸு, ஃபோர்தோ, அரக்கு போன்ற எல்லா இடத்தையும் அடித்து அவங்கள்ட்ட வந்து நியூக்ளியர் இது ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமும் இப்போ வந்து நீங்கள் சரி ஊட்டப்பட்ட யுரேனியம் வச்சுருக்கீங்க, அது இதுன்னு சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்று. ஏன்னா 10 நாள் போரில் நீங்கள் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் எல்லாரையும் கொண்டுட்டீங்க, அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் வந்து தரமாட்டமாக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து திருப்பியும் வந்து நீங்கள் வச்சுருக்கோம், அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து இன்றைக்கி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இருந்தாலும் அது ஒரு பக்கம் போட்டோம். அதனால் வந்து 10 நாட்கள் போர் நடந்து ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கியிருக்கு. இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்கி இந்த இதெல்லாம் 2 பேரும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி வந்து இந்த போரைக்கு மையமாக இருந்தது வந்து இஸ்ரேல் தான். ஏன்னா இஸ்ரேல் வந்து அமெரிக்காவிடம் சொல்லிக்கொண்டே இருந்தது என்னன்னா, இப்போ அணு குண்டு தயாரிக்கக்கூடிய அளவுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருந்தால்
அது வந்து இஸ்ரேல் மேலே தான் அது வந்து ஈரான் வந்து தாக்கும், இஸ்ரேல் மேலே தான் அதை பயன்படுத்தும், அதனால் எங்களுக்கு அச்சமாக இருக்கின்றது, அதை எடுங்கள். அதனால தான் போன ஆண்டு அது நடந்தது. இப்பையும் வந்து அதன் அடிப்படையில் தான் இந்த போரும் வந்து நிகழ்ந்தது. இந்த ஒரு மாதிரி வந்து ஈரானை வந்து ஒரு இதாக்கிடணும், இன்கெப்பாசிட் பண்ணிடணும் அப்படின்றது தான் ஒரு மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனால் ஈரான் கொடுத்த ஒரு பதிலடியில் அவர்கள் தெரிந்து கொண்டு விட்டார்கள் எவ்வளோ பெரிய நாடு அது, எவ்வளவு தூரத்துக்கு அவங்களால வந்து ஒரு போர் என்பது வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் வார்க்கெல்லாம் ஈரான் வந்து என்றைக்கும் ரெடி, லாங் டேர்ம் வார்க்கு ரொம்ப ரெடி. அவங்கெல்லாம் வந்து 88 வந்து ஈராக் வரலாம் 8 ஆண்டுகள் நடந்தது. அதனால் பல போர்களை சந்தித்தவர்கள். சிரியா போர்லலாம் அவங்க வந்து ரொம்ப இதாக இருந்தவங்க. அதனால் வந்து ஈரான் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம் வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும், ஈரான் போன்ற நாடுகளை நாங்கள் வெனிசுலா அல்ல, நாங்கள் கியூபா அல்ல, நீங்கள் நினைக்க போகிறதெல்லாம் நாட்டுக்குள்ளே வந்து அடிக்கிறது அப்படின்றது முடியாது. அதனால் வந்து ஒரு பெரிய பாடத்தை தான் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு ஈரான் புகட்டியுள்ளது. சார், உங்களோட பார்வையில் இந்த 3 மாத காலத்தில் ட்ரம்ப் என்னென்ன தப்புகள் பண்ணியிருக்கார், என்னென்ன தவறுகள் பண்ணியிருக்கார்? ட்ரம்ப் வந்து முதல்ல அவர் வந்து ஒரு ஆட்சியாளராக, ஒரு அரசியல்வாதியாக, ஒரு டிப்ளமேட்டாக, ஒரு ஸ்டேட்ஸ்மன்னாக அவர் இல்லை. அவருடைய பர்சனாலிட்டியே என்னன்னா, அவர் வந்து ஒரு சிஇஓ தான் இருக்கார். அவர் வந்து ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த கம்பெனி மாதிரி தான் இருக்கார் தவிர்த்து, இல்லாட்டி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் அமெரிக்கா மாதிரி தான் இருக்காரே தவிர்த்து, அவர் வந்து ஒரு அதிபர் மாதிரி இல்லை. ஒரு அதிபர் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு அரசியல் பின்னணி இருக்கணும், அவங்களுக்கு வந்து அந்த அரசியல் பின்னணியில் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், உள்நாட்டு விவகாரங்களும் வெளிநாட்டு விவகாரங்களையும் நல்ல தெரிந்தவர்களாக இருக்கணும், கூட இருந்தவர்கள் அவர்களுக்கு சொல்வதை வந்து கேட்கணும். அந்த மாதிரியே இருக்கிறவங்க தான் இன்றைக்கி வந்து ஒரு சிறந்த சக்ஸஸ்ஃபுல் அதிபர்களாக பிரைம் மினிஸ்டர்ஸாக இருந்தாங்க. அதனால் அவருக்கு வந்து இந்த அரசியல் நாகரிகம் என்பது இல்லாதனாலையும், அரசியல் பயிற்சி இல்லாதனாலையும், அரசியல் பின்னணி இல்லாதனாலையும், இன்றைக்கும் அவருக்கு டிப்ளமசி அப்படின்றதெல்லாம் வந்து தெரியாத ஒரு காரணத்தினால்தான் அவரால் வந்து இந்த போரை வந்து ரொம்ப ஒரு இதாக கையாண்டார். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு போர் வந்து நடத்தி செல்வதற்கான ஒரு அதிபராக அவர் இல்லை. இன்னொன்று வந்து அமெரிக்காவில் வந்து எல்லாமே மீறப்பட்டிருக்கு. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் கேன் டெக்ளேர் அ வார், பிரசிடென்ட் கேனாட் டெக்ளேர் அ வார். இது அவங்க சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிடுச்சு. அவங்களுடைய காங்கிரஸும் இப்போ சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து எங்களை மீறி போருக்கு போயிட்டீங்க, அதனால் உங்களோட நாங்கள் இல்லை அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க. அந்த ஓட்டெடுப்பில் தான் ரிப்பப்ளிகன்ஸை சேர்ந்தவங்க டெமோக்ராட்ஸோடு சேர்ந்து ஓட்டு போட்டு அதை வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து காங்கிரஸை மீறி நீங்கள் போருக்கு போயிட்டீங்க, இதுக்கு எங்கள் ஒப்புதல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இந்த சட்டத்தின் அடிப்படையில், சர்வதேச சட்டத்தின் அடிப்படையிலையும் அமெரிக்காவில் அவருடைய நாடாளுமன்றம் காங்கிரஸ் சொல்லக்கூடிய அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணி அவர் செஞ்சுருந்தார்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் வயலேட் பண்ணதுனால இன்றைக்கி வந்து அவரோட நிற்கிறதுக்கு உள்நாட்டிலையும் அவருடைய பாப்புலாரிட்டி ரொம்ப சரிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து வெளிநாட்டிலையும் அவரை பற்றிய இது வந்து இன்றைக்கி வந்து அரபு நாடுகள் எல்லாமே இந்த போருக்கு அப்புறம் யாரும் அமெரிக்கா வந்து ஒரு பாதுகாப்பு வளையத்தை கொடுக்கணும்னு நம்ப போகிறது கிடையாது. இப்போ வந்து சவுதி அரேபியா நம்புவாங்களா, பக்ரைன் நம்புவாங்களா, கத்தார் நம்புவாங்களா? பாதுகாப்பு வளையன்றாங்க. போர் மூண்டவுடனே ஃபஸ்ட்டு அடிபடுறது அவங்க தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாதுகாப்பு வளையம் என்று அமெரிக்கா கொடுத்தது எல்லாத்தையும் அவங்க வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டாங்க, இந்த நாடுகளுக்கு டினை பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ அவங்கெல்லாம் சவுத் கொரியாட்டேருந்தோம், இன்றைக்கி வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லேருந்தோம் இன்றைக்கி வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டியதெல்லாம் இன்றைக்கி வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் அமெரிக்கா வந்து ஒரு பாதுகாப்பு வளையம் என்ற ஒரு மாயை இப்போது உடைக்கப்பட்டு விட்டது இந்த போரினால். 3 மாத கால போர் வந்து ஒரு முடிவுக்கு வந்து இறுதி ஒப்பந்தம் எட்டப்படக்கூடிய நிலைமையில் வந்திருக்காங்க. இதில் யார் உண்மையான வெற்றியாளராக பார்க்குறீங்க? ரெண்டாவது, இந்த ஒப்பந்தத்தோட உறுதித்தன்மை? இந்த போரினுடைய வெற்றியாளர்னு என்னை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக நான் ஈரானை தான் சொல்வேன். ஏன்னா ஈரான் வந்து அவங்க நினச்சாங்க February 28 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய உச்சபட்ச தலைவரை வந்து இன்றைக்கி கொமேனியை கொன்ற உடனே அவங்க என்ன நினச்சாங்க, ஒவ்வொரு நாட்டுகளையுமே சில எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க தான், அந்த நாட்டிலையும் எதிர்ப்பாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்டை சரி செய்யக்கூடியவர்கள் அங்கே இருக்கிறவங்க, அந்த நாட்டு மக்கள், அந்த நாட்டு பார்லிமெண்ட்டு, அந்த நாட்டு அவங்க தான் பண்ணணும். அங்கே இராணுவம் வலிமையில் இருந்தால் இராணுவ மக்கள் வலிமையாக இருந்தால் இராணுவத்தை அவங்க கீழே கொண்டு வர போகிறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் இன்றைக்கி வந்து டெமோக்ரஸி ஜனநாயகம்ன்றது வந்து இன்றைக்கி வந்து ஆர்கானிக், அது வந்து வெளியிலேருந்து கொண்டு வர்ற பொருள் கிடையாது, அது உள்நாட்டிலேயே வளர்கின்ற ஒன்று தான் இன்றைக்கி வந்து ஜனநாயகமே தவிர்த்து
வெளியிலேருந்து கொண்டு வருவது கிடையாது. அப்படிங்கிறப்ப இங்கே என்ன நினச்சாங்க, டிசம்பர்லேருந்து வந்து எதிர்ப்பு அங்கே வந்து உள்நாட்டில் சில எதிர்ப்புகள்லாம் ஈரானில் இருக்கிறப்ப இவங்க நினச்சாங்க அவங்களுடைய தலைவரை கொண்டு விட்டால் அந்த மக்கள் எல்லாம் இவங்களோட வந்துடுவாங்க, நம்ம கையில் ஈரான் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஈரானுடைய எழுச்சியே ரெவல்யூஷனே வந்து 1979-80 தான் நடந்திருக்கு. 46 ஆண்டுகள் தான் ஆயிருக்கு. அதனால் அந்த நாட்டில் வந்து மாற்றங்கள் வரும், மாற்றங்களை எல்லாருமே கேட்குறாங்க, அந்த மாற்றங்கள்லாம் வரும். இருந்தாலும் வந்து வெளிநாட்டிலிருந்து அவங்கள வந்து படையெடுத்து வந்து அவங்க தலைவரை கொன்று ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் ஈரானும் ஏற்றுக்கலை. அந்த விதத்தில் வந்து ஈரான் வந்து ஒரு மிகப்பெரிய நாடு, மிக பழமை வாய்ந்த ஒரு நாடு, ஒரு தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். அமெரிக்கா 60களில் வியட்நாம்டேருந்து ஒரு பதிலடியை வியட்நாம் ஒரு நல்ல பாடத்தை கற்பித்தது. இந்த நூற்றாண்டில் ஈரான் ஒரு நல்ல பாடத்தை அமெரிக்காவுக்கு புகட்டி இருக்கு. சார், இந்த ஒப்பந்தத்தோட உறுதித்தன்மை எப்படி சார் இருக்கும்? இதனுடைய உறுதித்தன்மை கட்டாயம் நல்லா தான் இருக்கணும். ஏன்னா ஒரு வழியே கிடையாது. ஏன்னா இனிமேப்பட்டு போர் என்பது கிடையாது. அதை தான் அவங்க வந்து இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. எல்லா விதமான இராணுவ நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டு விட்டன. அதுதான் முதல் ஃபர்ஸ்ட் இது அவங்க குறிப்பிட்டது. நேற்று வான்ஸ் ஃபாக்ஸ் நியூஸில் சொல்கிறப்பையும் அதான் சொல்லியிருக்காரு. இந்த 1.5 பக்கத்தில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, எல்லாம் இனிமேப்பட்டு வந்து இந்த தாக்குதல் என்பது அமெரிக்கா வந்து ஈரானை தாக்குதோ என்றதெல்லாம் கிடையவே கிடையாது, நீங்களும் எங்களை அதை தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இனிமேப்பட்டு இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தான் இனிமேப்பட்டு ஒவ்வொன்றாக இந்த சொத்து முடக்கம், அந்த பொருளாதார தடை, இதெல்லாம் எப்படி நீக்கணும், இதெல்லாம் நீக்கினா வந்து ஈரான் வந்து கட்டாயமாக ஹோர்முஸ் நீரிணையை இது பண்ணிவிடுவார்கள். இது எல்லாத்துக்கும் வந்து இன்றைக்கி எபி சென்டராக இன்றைக்கி மையமாக இருக்கிறது வந்து பலஸ்தீனம் உருவாக்கப்பட வேண்டும். அப்போ தான் ஒரு மிடில் ஈஸ்ட், ஒரு பீஸ்ஃபுல் மிடில் ஈஸ்ட் அப்படின்றத வந்து இதன் மூலமாக தான் வென்றெடுக்க முடியும். ரைட் சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்களோட நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.